என்ன கேட்ட? என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நான் அப்பான்னு அவரை ஏத்துக்கணுமா? இப்ப போட்டுமா? அப்பான்னு கதறி ஹாஸ்பிட்டல்ல போய் அழட்டுமா? குறைஞ்ச பட்சம் ஏன் அளவுக்காவது ஈவிரக்கம் இல்லாம இருக்கணும். உன்னால முடியுமா? உன்கிட்ட நான் இறக்கமே காட்ட மாட்டேன். ஜாக்கிரதை. யாருக்கு லட்சுமி மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்க? உன் மாமனாருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு உன் மனசு துடிக்குது. ஆனா நீ போன் பண்றத கூட யாரும் விரும்பவே மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் எதுக்கு லட்சுமி இந்த குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை? அது உனக்கு புரியாது. வெற்றி, மாமாக்கு எப்படி இருக்கு வெற்றி? யாருக்கு போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் இங்க வரல. போ. என்னங்க மாமாக்கு எப்படி இருக்குன்னு கேக்குற, பதில் சொல்லுங்களேன். உன் முகத்தை பார்க்கல, நல்லா இருக்காரு. தள்ளு. வெற்றி, வெற்றி நான் கேட்டுக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்களா? நில்லுங்க வெற்றி, பதில் சொல்லிட்டு போங்க. மாமா எப்படி இருக்காரு வெற்றி? என்னங்க என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? செந்தில், வந்துட்டேன். என்ன தம்பி? பீரோ சாவி எங்க இருக்குன்னு கேளுங்க. அம்மா லக்ஷ்மி குடு. என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. இந்த வீட்ல எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும். செக் புக் எங்க இருக்குன்னு கேளுங்க. இத நீங்க முதல்லயே கேட்டிருக்கலாமே தம்பி. ஏன் இப்ப கேட்ட தரமாட்டீங்களா? பதட்டத்துல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா ஏறு புரியாதா? ஹாஸ்பிட்டலுக்கு எங்க இருந்து பணம் கட்டுவாங்க? செக் புக். செக் புக் மட்டும் நீட்டுனா சைன் யார் போடுவாங்க? இந்தாங்க, அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க வெற்றி. வெற்றி, வெற்றி சொல்லிட்டு போங்க வெற்றி. வெற்றி, ஏய் சீக்கிரம் எடுத்து குடிச்சிட்டு வாடி. இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? ஆபரேஷன் தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஏய் அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்காங்கடி. அதுக்கு தானே ஃப்ளாஸ்க்ல இவ்ளோ பாலை வாங்கி ஊத்தி வச்சிருக்கீங்க. ஃப்ளாஸ்க்ல பாலை வாங்கி ஊத்தி வச்சிட்டா அவங்க பசி தீந்துருமா? என்ன விட உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியமா போயிட்டாங்களா? ஏய் அவங்க என்ன 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தவங்கடி. ஆமாமா, உங்க அம்மா மட்டும்தான் 10 மாசம் வயித்துல சுமந்தாங்க. எங்க அம்மா எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சாங்க. ஹாஸ்பிடல் வராண்டால நின்னு என் கால் வலிக்குது. அது புரியாது உங்களுக்கு. ஏய் உன்னால தாண்டி அப்பா இப்படி படுத்த படிக்க இங்க இருக்காரு. உனக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? நான் கேட்டதுனால தான் உங்க அப்பாவுக்கு நோக்காடு வந்துச்சா? அப்போ லக்ஷ்மி கேட்டதெல்லாம் எந்த கணக்குல போய் சேர்ப்பீங்களாக்கும்? ஏய் லக்ஷ்மி மட்டும் கேட்டிருந்தா அவ மனசை எப்படியாவது பேசி மாத்திரலான்னு அப்பா நம்பினாரு. நீ கேட்க போய் பத்தாவதுக்கு நானும் கேட்க போய் அப்பா பாவம் நொந்து போயிட்டாரு.
தேன்மொழி, தயவு செஞ்சு இந்த சொத்து பிரச்சனை இனிமே இழுக்காத. அது எப்படி? ஒண்ணு சொத்தை நாலா பிரிச்சு நம்ம பங்க நம்ம கிட்ட கொடுத்துடணும். இல்லனா லக்ஷ்மி பேர்ல வாங்கி போட்டிருக்கிற இடத்த பொது சொத்தா மாத்திட்டோம். ஏண்டி இன்னுமா உன் மனசு மாறல? புதுசா ஒரு பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனைய மறக்க நான் என்ன உங்களை மாதிரி முட்டாளு நினைச்சீங்களா? அதெல்லாம் நான் எதையும் மறக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க அப்பா வரட்டும் தான் வெயிட் பண்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்ல. தேனு, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் எங்க அப்பாவை உயிரிடவே பார்க்க முடியாது தேனு. யோ, உனக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் உங்க அப்பா அப்படி கிடக்குறாரு. அதான் டாக்டர் சொன்னாரு, ஹார்ட்ல 3 பிளாக் இருந்துச்சாம். வயசாச்சுன்னா கொஞ்சமாவது வாயை கட்டணும். மீனு கறின்னு நல்லா போட்டு அமுக்குவார் போல இருக்கு. தேனு, இந்த மாதிரிலாம் பேசாத தேனு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு முடிவு தெரியறதுக்கு முன்னால உங்க அப்பா இப்படி படுத்துட்டாரேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. தேனு, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த சொத்து பிரச்சனையை இழுக்காத. ஒன்னும் கவலைப்படாதீங்க. எதை எப்பப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். பேசாம டீயை குடிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா போட்டுருவேன். எல்லாம் என் தலையெழுத்து. குடிச்சிட்டியா? இரியா. டேய், அவளை திட்டி கொஞ்ச நேரம் கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க சொல்றா. எப்ப பார்த்தாலும் கத்துறா, இல்ல கதவை தட்டுறா. ஒரே தலைவலியா இருக்கா. என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதுப்பா. ஆமா தம்பி, நைட்டு முழுக்க டம்மு டம்முன்னு கதவை தட்டி தூக்கத்தை கெடுத்துட்டா. அவ வாயை மூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ரவுடியா? கோடீஸ்வரி அம்மா உங்களை வர சொன்னாங்க. எப்போ? இப்போ உடனே வர சொன்னாங்க. நேரா இந்த ரூமுக்கு போய் வா போலாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஒண்ணு பண்ணலாம், நான் உங்க எல்லாரும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். சரி. நீங்க எல்லாரும் அடிவாங்கிற மாதிரி கீழே விழுந்து கிடங்க. ஓகேவா? ஓகே தம்பி, சூப்பர். நீங்க 2 பேரும் போய் கட்டை எடுத்துட்டு வாங்க. டேய் 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 இந்து வா போயிடலாம், வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா வா. டேய் போயிடு போயிடு போ. டேய் ஓடாதீங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வா வா வா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருச்சுடா. சக்சஸ். வலி ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர். மூச்சு விட ஏதாவது சிரமமா இருக்கா? இல்லைங்க. இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் 2 நாள்ல ஐயாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ ரொம்ப டாக்டர். நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஆ
அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடும்ப்பா. வசந்த், அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப நான் கீழே போய் விளையாட்டுமா? உனக்கு 10 minutes தான் டைம். ஓகே? ஓகே. போ. ஆன்ட்டி, அம்மா ஆன்ட்டி வந்திருக்காங்க. ஹே, அக்கா வாங்கக்கா. சித்ரா, என்னக்கா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுங்க. அது வந்து சும்மா தயங்காம கேளுங்க. அம்மாக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். ஏய் வாலு, நீ போய் கீழே போய் விளையாடு போ. இல்ல, நான் இங்க தான் இருப்பேன். சித்ரா, அவனை கொஞ்சம் போக சொல்ல. டேய் வசந்த், நீ கீழே போய் விளையாடு போ. நான் பக்கத்துல இருந்தா ஆன்ட்டி வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா? இல்ல, அது வந்து எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு. எப்பவும் 24, 25, தவறுனா 26. போன மாசமும் இல்ல. அது இதுதானே இருக்கும்க்கா. வேற ஏதாவது சிம்டம்ஸ் வருமா? வாமிட் வந்ததா? இல்லையே. அது 3 மாசத்துக்கு அப்புறம் தான். ஓ சரி, இப்போ கன்ஃபார்மா இல்லையா? தெரியலையேக்கா. குழந்தை பெற்றிருக்க, உனக்கு தெரியாதா? அதெல்லாம் மறந்துடுச்சுக்கா. பொடி, பழைய சினிமால எல்லாம் கிழவி கைய பிடிச்சு பார்த்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி உனக்கு தெரியாதா? நான் என்ன கிழவியாக்கா? தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தா அப்படிதான் தெரியற. அக்கா, சரி சரி, கோவப்படாத. இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்க என்ன பண்ணணும்னு சொல்லு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டீங்களா? உன்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திட்டு சொல்லலான்னு இருந்தேன். நீ என்ன படுத்துனதுதான் மிச்சம். அக்கா, நான் என்ன டாக்டரா? பேசாம நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம்ல. வேற வழி? இப்பவே போய் சந்தோஷ் கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஏய், உன்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஆம்பளை புள்ளையா பிறக்கணும்னு வேண்டிக்கோ. நிச்சயமாக்கா. டேய் போடாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஓடி விளையாடக்கூடாதுன்னு? புரியல? போடா. என்னங்க? என்ன லட்சு? உங்களுக்கு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா? வசந்த், நீ மேலே போய் விளையாடு போ. Thank you ஆன்ட்டி. ஆன்ட்டி, குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும்னு அவளுக்கு சொல்லித்தாங்க. ஏய் எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் லட்சு. நீங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டா உங்களுக்கு எந்த நம்பிக்கையில குழந்தை பெற்று தர்றது? நம்ம குழந்தைகிட்டயும் இப்படிதான் நடந்துப்பீங்களா? நீங்க இப்படிலாம் பேசுறத கேட்டா வயித்துக்குள்ள இருக்கிற என் செல்லம் பயப்படுறான் தெரியுமா? என்ன ஏய் லட்சு, கன்ஃபார்ம் பண்ணல. டாக்டர் கிட்ட போலாமா? அதோட வேற என்ன வேலை இருக்கு? வா. மாமா. என்னம்மா வெக்கம்? தாமரை குளத்துல என் ஃப்ரெண்டு டாக்டர் மல்லிகார்ஜுன் இருக்கான், அவனை போய் பாருங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வரேன் மாமா. வா லட்சு. பார்த்து அப்பா வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். சரிங்க மாமா. வா. மணி
மனுஷங்களை விட இவங்களுக்கெல்லாம் சொத்து தான் பெருசா போச்சு. பேசாம சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கப்பா. அவங்க பங்கு அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணே, நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? அதான் குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்களே, ஒண்ணா உட்கார்ந்து கூறு போட்டுக்கலாமா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க மனசை ரொம்ப உற்சாகமா வச்சுக்கணும். அப்புறம் உங்க உடம்புக்கு நிறைய சத்து தேவைப்படும். பழங்கள், கீரைகள், காய்கறிகள்னு நிறைய நீங்க சேர்த்துக்கணும். தேவையில்லாம பயம், கவலை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. திரும்பவும் சொல்றேன், குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சக்தி, அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு துண்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் கேட்டாங்க. ஏண்டி துணங்குற? எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா. ஹாஃப் அன் ஹவர்ல திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அதுக்குள்ள ரெடி ஆன என் கூட வா, இல்லனா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு. ஹாஃப் அன் ஹவர்லயா? நிறைய வேலை இருக்கே. சரி, ஓகே, நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். ஆனா நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுவும் பிரச்சனை. ஹாஃப் அன் ஹவருக்கு மேல நான் வெயிட் பண்ண மாட்டேன், சரியா? ஏய், சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னல, வாயை பொளந்துட்டு நின்னுட்டு இருக்க. ஒண்ணும் இல்லைங்க, கிளம்புறேன். போ. சக்தி, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன சக்தி, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துக்கு அப்புறம் மீண்டு வந்திருக்காரு. அவரால் இனிமே பழைய மாதிரி இருக்க முடியாது. இதுதான் அவரோட நிலைமை. இதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தட்டு நிறைய வச்சிருக்கிற சோத்தை அப்படியே வச்சுட்டு பட்னி கிடக்க போறீங்களா? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். உங்களை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனப்ப கூட ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. எப்படி என்ன உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. குடும்பமே கலங்கி போய் நிக்குது. வாயும் வயிறுமா இருக்கிற தேன்மொழி அண்ணி ஹாஸ்பிட்டல் வராண்டாவிலேயே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் நல்லா வகை வகையா சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. இல்ல சக்தி, நேத்துல இருந்து நான் பட்னியா தான் இருந்தேன். ஒரு வை தண்ணி கூட நான் குடிக்கல. நான் இங்க போன மாதிரி தான் இருக்கேன். உயிரெல்லாம் அங்கதான் இருக்கு சக்தி. நாங்க வந்தா கூட யாருக்குமே பிடிக்கல. மாமாக்கு எப்படி இருக்குன்னு போன் பண்ணி கேட்டா யாருமே பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? உங்க யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்து ஜன்னல் வழியா மாமாவை பார்த்து அழுதுட்டு வந்தேன். எனக்கு மாமா மேல அக்கறை இல்லையா சக்தி? நல்லா நடிக்கிறீங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். எங்களுக்கு தெரியாம நீங்க வந்தீங்களா? சாரி அண்ணே, சாப்பிடுற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க. சக்தி, ஒவ்வொருத்தர வந்து என் மனசை காயப்படுத்திட்டு இருக்கீங்களே. நாங்க உங்க மனசை காயப்படுத்தல. நல்லா இருந்த குடும்பத்தை நீங்க தான் கூறு போட ஆசைப்பட்டீங்க. உங்களாலதான் அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அனுஷ்கா தான் இந்த வீட்டுல பெரிய தலைவலியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளை கம்பேர் பண்ணும்போது உங்களை விட 1000 மடங்கு நல்லவன்.